நெஞ்சத்து நஞ்சு வஞ்சம் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றுவதற்காக பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் கோபால் ஐயா அவர்கள் சென்னையில் இருந்து ஆழியாறு ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிறப்புரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம் செய்து வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் கோபால் ஐயா அவர்கள் இந்தியா, தமிழ்நாடு, சென்னை மாநகரில் வசித்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் மனவளக்கலையில் 2000வது ஆண்டு இணைந்து படிப்படியாக 2007ஆம் ஆண்டு பேராசிரியராக உயர்வு பெற்று சென்னை கொளத்தூர் குமரன் நகர் பகுதியில் உள்ள முருகன் கோயில் வளாகத்தில் குமரன் நகர் தவ மையம் வாயிலாக சிறப்பான பயிற்சி பெற்றும் தொண்டாற்றியும் வந்துள்ளார்கள். 2017ஆம் ஆண்டு ஸ்மார்ட் வாயிலாக ஞான ஆசிரியர் விருது பெற்ற பெருமைக்கு உரியவர். 2010ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டுகளில் சென்னை நகர் மண்டல துணைத் தலைவராக பொறுப்பேற்று சேவையாற்றியுள்ளார்கள். குமரன் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலராகவும் இருந்து வந்துள்ளார்கள். தனியார் நிறுவனம் ஒன்றில் 25 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார்கள். ஐயா அவர்களின் துணைவியார் அருள்நிதி வளர்மதி அம்மா அவர்களும் பொறுப்பாசிரியராக பொறுப்பேற்று ஐயாவுடன் இணைந்து வேதாத்திரிய தொண்டு செய்து வருகிறார்கள். கடந்த 25 ஆண்டுகளில் 750 அருள் நிதிகள், 250 பேராசிரியர்கள் உருவாவதற்கான மிகப்பெரிய துணை புரிந்து தொண்டுகளை செய்து வந்துள்ளார்கள். 2005ஆம் ஆண்டு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் முன்னிலையில் அனுபவ உரை நிகழ்த்திய போது, ஒவ்வொரு ஆண்டும் நான் 10 அன்பர்களை பயிற்சிக்கு ஆழியாறு அழைத்து வருவேன், அதற்கு குரு அருள் திரு அருள் துணை புரிய வேண்டும் என்று கூறிய போது, மகான் அருட்தந்தை அவர்கள் ஐயாவை திரும்பி பார்த்துள்ளார்கள். அதனையே ஆசியாக எடுத்துக்கொண்டு இதுவரையிலும் 76 பயணங்கள் ஆழியாறு சென்று வந்துள்ளார்கள். 100 பயணங்கள் என்பது ஐயாவின் இலக்காக லட்சியமாக உள்ளது. தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை ஐயா அவர்கள் கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி மன்றத்தின் தவ மையத்தின் பொறுப்பாசிரியராக தொண்டாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்களின் ஆழியாறு பயணங்கள் 100 என்ற இலக்கில் வெற்றி பெற அனைவரது சார்பாக வாழ்க வளமுடன் என்று ஐயாவை குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி மகிழ்கிறோம். மேலும் ஐயா அவர்களுக்கு தற்போது வயது 70 என்ற போதிலும் ஐயா அவர்கள் வயது 20 போல மிகவும் ஆர்வத்தோடு தொண்டாற்றி வருகிறார்கள். இது என்பதையும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகவும் அனைவரது ஊக்கத்திற்குரிய ஒரு செய்தியாகவும் அமைந்துள்ளது என்பதை தெரிவித்து, இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை உங்கள் அனைவரது சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று, நெஞ்சத்து நஞ்சு வஞ்சம் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தடைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அவ்விரு உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்பினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவுயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையாக நெஞ்சத்து நஞ்சு வஞ்சம். அனைத்து மனவளக்கலை அன்பர்களுக்கும் அறிந்த ஒன்று சினம் தவிர்த்தல் பயிற்சி. தவிர்க்காமல் அதை தேக்கி வைத்தால் அதுவே வஞ்சமாக மாறும், எல்லை கட்டிய சினமாக மாறும் என்பது அனைவருக்கும் தெரியும்.
இருந்தாலும் காலத்தின் போக்கில் அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர அதற்கான தற்சோதனை பயிற்சிகளில் பெரும்பாலானோர் ஈடுபடாதது இந்த தலைப்புக்கு காரணமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். கிண்டி மன்றத்தில் இந்த தலைப்பில் எனக்கு கடந்த மாதம் சிந்தனை விருந்து அளிக்க சொன்னார்கள். அப்போது இதை நம்ம ஐடி துறையை சார்ந்த ஐயா அவர்கள், வீரப்பன் ஐயா அவர்கள் சொன்னது, இதே தலைப்பில் பேசுங்கள் என்று அவரும் அனுமதித்ததனால் மீண்டும் மனவளக்கலை அன்பர்களுக்கு நினைவூட்டும் விதமாகத்தான், எல்லோரும் கடைபிடித்துக் கொண்டிருப்பது என்பது வேறு, மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்துக் கொள்ளலாம் நம்முடைய நெஞ்சத்து நஞ்சு என்னவென்று. நம்முடைய சசிகலா மேடம் அவர்கள் இப்போது சொன்ன இந்த கவியை நானும் முதலில் அதை வைத்துத்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். மற்றவரே பணிந்து வர வேண்டும் என்ற மனநிலையில் தருக்குற்று செயல்புரிந்து, எப்போதுமே ஆண்களிடம் மகரிஷி சொல்வார்கள், தான் என்ற அதிகாரப்பற்று இயல்பாகவே இருக்கும். அதாவது அக்ரெசிவ்னஸ் என்று சொல்றது. அந்த அதிகாரப்பற்றினால் மற்றவர்களே படிந்து வர வேண்டும் என்ற இயல்பான குணம் ஒவ்வொருடமும் இருந்தது. மனவளக்கலைக்கு வருவதற்கு முன் இங்கே வந்த பிறகு அது சிறிது சிறிதாக குறைக்கப்பட்டு தவத்தின் மூலமாக சமநிலை அடைந்து மற்றவர்களையும் நம்மை போலவே பாவிக்கின்ற பக்குவம் வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மற்றவரே பணிந்து வர வேண்டும் என்ற மனநிலையில் தருக்குற்று செயல் புரிந்து பெற்ற பலன் குடும்பத்தில், சமுதாயத்தில் பெரும் துன்பம். அனைவரும் அறிவோம். பகை. ஒருவர் தனக்கு இயற்பு அற்ற சூழ்நிலையில் பணிந்து வந்த போதும் அது வஞ்ச மனநிலையாய் வளர்ச்சி பெற்று உற்ற ஒரு காலத்தில் பெரிய தீயாய் ஓங்கி நிலைத்துவிடும். ஓங்கி நிலை குலைத்துவிடும். குலைந்துவிடும் என்றால் மெதுவாக குலையும். குலைத்துவிடும் என்பது கன்ஃபார்ம், கண்டிப்பாக நம்மை நிலை குலைத்துவிடும், உண்மை உணர்வோம் என்று கவியை இருப்பார் அருட்தந்தை அவர்கள். அந்த அடிப்படையில் இந்த வஞ்சத்தை உள்ளே நஞ்சு போல வைத்திருக்க கூடாது. அருட்தந்தை வேதாத்ரி மகேஷிடம் வந்த பிறகு அனைவரும் அருகுண சீரமைப்பு பெற்றுக்கொண்டோம், சினம் தவிர்த்தல் பயிற்சி எடுத்துக்கொண்டோம். இந்த வஞ்சம் என்ற ஒரு குணத்திற்கே அடிப்படை என்ன என்று சொன்னால் சினம். அதனால் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி சினத்தை ஒழிப்போம் என்று சொல்லவில்லை. காரணம், நாம் அனைவரும் ஒழிக்க மாட்டோம் என்பது அவருக்கு தெரியும். அதனால் சினத்தை தவிர்ப்போம் என்று எதிர்ப்பார். இந்த இடத்தில் சினத்தை தவிர்ப்பது சிறப்பு என்று அறிவுபூர்வமாக சிந்தித்தோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் சினத்தை தவிர்த்து விடுவோம். சினம் வர வேண்டிய இடத்தில் வர வேண்டும், அது நிலைத்து நிற்கக்கூடாது. சிறிது நேரம் சினமாக வயப்பட்டு நம்முடைய காரியங்கள், நம்முடைய தொழில்கள் நிறைவேறுவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் சகஜ நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் தலைப்பினுடைய முக்கியத்துவம். ஆனால் இயற்கையாகவே மனிதனிடம் இந்த விலங்கின தன்மைகள் என்பது சினம் வயப்படும் போது நிச்சயமாக வெளிப்படும். கோபப்படும் போது மனிதனுடைய அலைச்சூழல் அனைவருக்கும் தெரியும். 14 to 40 என்ற அலைச்சூழல் வேகம். 40 CPS சைக்கிள்ஸ் பர் செகண்ட் மனம் அலைந்து கொண்டிருந்தால் இரத்த குழாய் வெடித்து, அதனால் 35 வரும்போதே கோபப்பட்டவன் சிந்திக்க ஆரம்பிப்பான். சிந்திக்க ஆரம்பிக்கிற போது அறிவு வேலை செய்யும். அறிவு வேலை செய்யும் போது சினம் குறையும். அப்படி குறையும் போது 35, 33 இந்த ரேஞ்சில் இருக்கும் போதே உணர ஆரம்பித்து விடுவான். ஏனென்றால் நாம் சத்தம் போட்டு கத்தி கொண்டிருப்போம். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் பழக்கமாக இருக்கும். எப்போதும் இவர் இப்படித்தான் கத்துவார் என்று சொல்லி அவரவர்கள் அவர்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது நாம் சிறிது விழிப்பு நிலை பெற்று சிந்திக்கிற போது நாம் பேசுகிற பேச்சை யாருமே கவனிக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டு அடங்குவான் பாருங்க. அப்ப அறிவு வேலை செய்யாது. அதனால இரத்த குழாய் வெடிப்பது கம்மியாகும். அந்த அடிப்படையில் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி இந்த வஞ்சத்திற்கு காரணமே சினம்தான், எல்லை கட்டிய சினம். ஒருவர் மீது நாம் சினவயப்படுகிறோம், ஆனால் அவர் வலுவானவர், வசதி மிக்கவர், பொருளாதார வசதி மிக்கவர். அவர் மீது நம்முடைய சினத்தை காட்ட முடியாத போது அதை அப்படியே அடக்கி வைத்து காலத்தையும் நேரத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நிலைதான்
அந்த சினம், எல்லை கட்டிய சினம், அதுவே வஞ்சமாக மாறுகிறது. ஆச்சரியம் என்று வடமொழியில் சொல்லுவது, வெஞ்சன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வது என்றெல்லாம் நமக்கு அருகுண சீரமைப்பில் அருட்தந்தை அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார். அதனால் வேதாத்திரி மகரிஷியுடைய வாழ்க்கை தான் நமக்கு பாடம். அவர் இந்த சினம் தவிர்த்தல் என்பதை தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில், எனது வாழ்க்கை விளக்கம் என்ற புத்தகத்தில் எழுதியிருப்பார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இரு கொடுமைகள். இரு கொடுமைகள் தானா அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது இரண்டு அமைதி நிலைகளே தவிர இரண்டு கொடுமைகள் என்று மட்டும் சொல்லுவதற்கில்லை. பல கொடுமைகளை செய்து மனவளக்கலையில் வந்து மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். அந்த அடிப்படையில் நாம் அந்த மாதிரி தைரியமா என்னுடைய வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு கொடுமையில் தான் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்ல வாய்ப்பில்லாமல் போனது. அதனால் இதை நினைத்து பார்க்கிற போது உண்மையிலே பூரிப்பாக பெருமையாக இருக்கிறது, மதிப்பாக இருக்கிறது. நாம் பெற்றிருக்கிற குருநாதர் எந்த நிலையில் இருக்கிறார் என்று நமக்கு வழிகாட்டியாக, முன்மாதிரியாக, மாடலாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அருட்தந்தை அவர்கள் எழுதுகிறார்கள். இந்த இடத்துல கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்லணும், வேதாத்திரி மகரிஷிக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம். ஆனால் காலத்தின் சூழ்நிலை அவருக்கு 3ஆம் வகுப்பிற்கு மேல படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. இருந்தாலும் படிப்பின் மீது கவனம் 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 என்ற மாதிரி ஒரு பழமை சொல்வார்களே, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொல்வது மாதிரி எந்நேரமும் அந்த சிந்தனையில் இருப்பார். ஆனால் 8 வயதில் தறி நெய்யக்கூடிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார். ஏனென்றால் அந்த குடும்பத்தில் அவர்தான் ஆண் மகன், தான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை என்பதனால் தன் பொறுப்பை இந்த குடும்பத்திற்கு செலுத்தும் கடமையை செய்ய வேண்டும் என்று தறி குழியில் இறங்கி 12 மணி நேரம் தறியை நெய்ய முடியுமா 8 வயதில் என்பது கேள்விக்குரிய விஷயம். ஆனால் அதை செய்கிறார் வேதாத்திரி மகரிஷி. அந்த குடும்பத்திற்கு தன்னாலான கடமை, அதை செய்து அந்த குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்க வேண்டும் என்று நினைப்பார். அப்படி அதை நெய்வதனால அவருடைய தந்தை வரதப்பன் ஐயா அவர்கள், பிள்ளை இவ்வளவு சிரமப்படுகிறானே என்று காலனா பாக்கெட் மணி கொடுக்கிறார். அவரே, அதாவது வறுமையின் காரணமாக கஞ்சத்தனம் என்பது இயல்பாக இருக்கும் ஏழை எளிய குடும்பங்களில். அதை கொண்டு அவர் காலனா கொடுக்கிறார் பாக்கெட் மணி. நம்ம குரு அதை விட கஞ்சத்தனம், பைசா செலவு பண்ண முடியும். ஏன்னா பணத்தினுடைய அருமையை அறிந்தவர் என்பதனால் அதை அப்படியே சேமித்து வைத்து இப்போது போய் தன்னுடைய ஆசையை கேட்கிறார் தந்தையிடம். நைனா, நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன், நீங்கள் எனக்கு அதுக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்பார். வரதப்பன் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், எங்கே போய் கற்றுக்கொள்வாய்? இந்த கிராமத்துல கூடுவாஞ்சேரி இடத்துல கான்வென்ட் ஒன்று இருக்கிறது, அதில் ஒரு ஃபாதர் இருக்கிறார், அவரிடம் போய் கற்றுக்கொள்வதாக சொல்லுகிறார் அருட்தந்தை. அப்பா என்ன சொல்லுகிறார், அந்த நேரத்தில் தீண்டாமை மிகப்பெரிய இயக்கமாக நடந்து கொண்டிருக்கு, அங்கெல்லாம் நாம் போகக்கூடாதுப்பா அப்படின்னு தம் பையனிடம் சொல்லுகிறார். உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் தாழ்ந்த குலத்திற்கு போகக்கூடாது என்பது அந்த காலத்தின் கட்டாயம். மகான் சொல்லுகிறார், அதனால் என்னப்பா, நான் டியூஷனுக்கு மட்டும்தானே போகிறேன்னு எவ்வளவோ விளக்கம் கொடுக்கிறார். மறுக்கிறார் தந்தை. இருந்தாலும் பையனை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்று நினைத்து, பணம் இல்லையப்பா என்ன செய்வது, ஏன்னா வருகிற வருமானம் குடும்பத்தினுடைய செலவுக்கே சரியாது, அதனால கஷ்டப்படுறார் தந்தை. அப்போது சொல்லுகிறார் பாருங்க, சேமிப்பினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறார் நம்முடைய குருநாதர். அப்பா, நீங்கள் கொடுத்த காலனாவை சேமித்து வைத்திருக்கிறேன், 7.5 அணா என்னிடம் சேர்ந்திருக்கிறது, ஒரு அரை அணா கொடுங்கள், நான் 8 அணா கொடுத்தால் டியூஷன் கற்றுக்கொள்வேன். அப்படியே மனம் இறங்கி அவரும் பணத்தை கொடுக்கிறார். அதன் பிறகு அனுப்பும் போது சொல்லுகிற ஒரு வார்த்தை, வாசகம் அப்படின்னா, தயவு செய்து அவர்கள் வீட்டில் இருந்து தண்ணீரை வாங்கி குடித்து விடாதப்பா. அப்போது எவ்வளவு தீவிரமாக இருந்திருக்கிறது தீண்டாமை. ஆனாலும் அந்த கட்டுப்பாட்டுக்கெல்லாம் அடங்கி நம்முடைய அருட்தந்தை அவர்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வந்துவிட்டார்.
கற்றுக்கொண்ட பிறகு ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் இணைந்து அந்த வசதியான பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது என்ற அடிப்படையில் ஒரு பையனுக்கு இவர் பாடம் எடுத்து நடத்துகிறார். அவர் எழுதுகிறார், வேதாத்திரி மகர்ஷி கொஞ்சம் மட்டியாக இருக்கிறார். அவர் மட்டின்னா மக்கு என்பது போல. அதனால் இவர் கோபப்பட்டு பிரம்பை எடுத்து விளாசி தள்ளிவிட்டார். வலி தாங்க முடியாமல் பையன், அவன் 7 வயது 8 வயது இருக்கிற பையன், அவர் நம்ம குரு 22 வயதில் இருக்கிறார் என்றால் அடித்த அடியில அவன் அழுன்னு அழறான். எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அவனை அவரால் சமாதானப்படுத்த முடியவில்லை. காரணம், வலி அவனால் தாங்க முடியவில்லை, சிறிய வயதில் இருப்பதனால். அருட்தந்தையோ கண்ணீர் விட்டு அழுகிறார். இவனை இவ்வளவு துன்புறுத்தி விட்டோமே, நாம் என்ன கொடுமை செய்து விட்டோம், இப்படி செய்யலாமா? அவனை ஒரு முறைக்கு பல முறை அன்பாக சொல்லி பாடம் நடத்தியிருந்தாலும் அவன் புரிந்து கொண்டிருப்பானோ என்று தன்னை நினைத்து நினைத்து வருத்தப்படுகிறார். இந்த கொடுமையை செய்திருக்க கூடாது என்று நினைக்கிறார். அன்றைக்கு இரவு எனக்கு சரியாக தூக்கம் வரவில்லை என்று எழுதுகிறார் அருட்தந்தைவர். அந்த நேரத்துல என்னுடைய அனுபவத்தை சொல்லணும். எனக்கு 2 பெண் பிள்ளைகள். சரியாக படிக்கவில்லை என்று சொன்னால் பிரம்பு எடுத்து அடிக்கிறதில்லை, கையாலேயே அடிப்பது. கையால் அடிக்கிற போது எப்படியோ ஒரு எலும்பு, பிள்ளைகளுடைய எலும்பு கையில் பட்டு கருப்பாயிடுச்சு கை. எனக்கு அன்றைக்கு தூக்கம் வரவில்லை. என்ன என்று சொன்னால், எந்த கருவியால் அடித்தால் இவர்கள் மாற்றம் பெறுவார்கள் என்று என்னுடைய சிந்தனை. நாம் சாதாரண நிலையில் இருப்பவர்கள், அவர் மகான் நிலையில் இருப்பவர். அவருடைய நிலையில் அவர் அழுகிறார். ஒரு உயிரை நினைத்து, ஒரு ஜீவனை துன்பப்படுத்தி விட்டோமே என்று நினைத்து அழுகிறார். ஆனா நாம இன்னும் வேற விதமா துன்பப்படுத்தினால் நிறைய மார்க்குகள் வாங்குவார்கள் என்று தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்க்கிறோம். இதுதான் மகரிஷியினுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக அமைகிறது. இது முதல் கொடுமை என்று எழுதுகிறார். இரண்டாவது கொடுமை ரொம்ப சுவாரஸ்யமானது. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் முதல் மனைவி அன்னை லோகாம்பாள் அவர்களுடைய வற்புறுத்தலின் அடிப்படையில் 4 வருடம் மாற்றி 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 போஸ்ட்பான் பண்ணி அருட்தந்தை அவர்கள் ஒத்துக்கொண்ட திருமணம் லட்சுமி அம்மாளை திருமணம் செய்தார். இது இந்த தலைப்புக்கு ஏற்றது இல்லை என்று சொன்னாலும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த 2வது சினம், கொடுமை என்று விளக்கம் கொடுக்கிறார் வேதாத்திரி மகரிஷி. இப்போது லட்சுமி அம்மாள் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள், 2வது புதிய மருமகள். அந்த காலத்தில் ஒரு வழக்கம் பழக்கம். கணவர் குளிக்கிற போது மனைவி புதிதாக வந்திருப்பவர்கள் முதுகை தேய்த்துவிடும் பழக்கம் இருக்கணும். ஐயா வந்து குளிக்க போயிருக்கிறார். குளிர் மாதத்திலேயும், அதாவது மார்கழி மாதத்திலேயும் குளிர்ந்த நீரைத்தான் பயன்படுத்துவார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால் குளிர்ந்த நீரை எடுத்து உடலை குளிர்ச்சியூட்டி விட்டு அதன் பிறகு தண்ணீரை ஊற்றுவது வழக்கம். கிராமத்திலிருந்து வந்த பெண்மணியான லட்சுமி அம்மாளுக்கு இது வேடிக்கையாக இருந்து, என்ன மாமா இப்படி குளிக்கிறீர்கள் என்று சொல்லி பக்கத்தில் இருந்த வாளி தண்ணீரை எடுத்து திடீரென்று மகான் மீது ஊத்திடுறாங்க. சில்லுன்னு பட்ட உடனே எழுந்ததே எனக்கு கோபம், இன்னொரு வாளி தண்ணீரை கொண்டு போய் அவள் மீது ஊற்றினேன் என்று. இது எனக்கு வேண்டுமானால் அந்த வைராக்கியத்துக்கு வீழ்த்தன மாதிரி நினைக்கலாம். ஆனால் அவள் புதிதாக வந்திருக்கின்ற மருமகள், அத்தானுக்கு முதுகை தேய்த்து விட வேண்டும் என்ற நிலையில் வந்தவளை நான் என்ன செய்தேன், கொடுமைப்படுத்தி விட்டேன். அவள் அந்த நிலையில் கண்ணீர் விட்டு அழுவதையும் புடவை தலைப்பில் துடைத்ததை பார்த்து நான் வேதனைப்பட்டேன். நாம் இப்படியெல்லாம் வேதனைப்பட்டதா கணக்கிலே கிடையாது நம்முடைய வாழ்க்கை வரலாறு. இதையெல்லாம் பாடமாக எடுத்துக்கொண்டு இதுதான் சினம் தவிர்த்தல் அருகுண சீரமைப்பு பாடங்கள் வந்ததற்கு நமக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்த விஷயம் என்பது இதை சொல்லணும் என்பதற்காக. அதனால் அருகுணத்தில் சினம் என்பது விலங்கினத்திடமிருந்து தன்மாற்றம் பெற்று வந்த மனிதனுக்கு இயற்கையாகவே சினம். ஆனால் குழந்தையாக இருக்கிற போது அதெல்லாம் தெரியல. வளர வளர வளர, அதாவது இந்த சினத்தை யார் மீதாவது வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது, தன்னிடம் அதிக அக்கறை உள்ள, நமக்கு நன்மை செய்விக்க ஆசை உள்ளவர்களிடம் மட்டுமே அதிகமாக கோபம் வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அருட்தந்தை. ஆனால் அருட்தந்தை அவர்கள் இதை குறிப்பிடுவதற்கு முன்னாடி நம்முடைய
கவியரசர் கண்ணதாசன் பிள்ளைகளுக்காக எதிர்ப்பார். 2 பிள்ளைகள் கோபப்படாமல் சந்தோஷமாக இருக்கணும், சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது அப்படின்ற அடிப்படையில ஒரு கவியை எதிர்ப்பார். இப்போது அதை நினைத்தால் நமக்காக அவர் எழுதியிருப்பது போலவே இருக்கு. பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது, பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது, அந்த குழந்தையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது, அந்த குழந்தையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது, வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது, வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது, அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, நடந்ததையே நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரன்று. உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளம் என்ற சூரியனை கோபம் மூடுது, நம் உள்ளம் என்ற சூரியனை கோபம். காற்று வந்தால் மறுபடியும் மேகம் போடுது, காற்று வந்தால் மறுபடியும் மேகம் போடுது, பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி தேசமாகுது, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்து விடும் மனத்தால் ஒன்று, நடந்ததையே நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரன்று. பிள்ளைகளாய் இருந்தவர்தான் பெரியவரானார், பிள்ளைகளாய் இருந்தவர்தான் பெரியவரானார், அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார், அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார், கள்ளமில்லா உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம், கள்ளமில்லாம் உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம் என்றும் கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்களானார், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்து விடும் மனத்தால் ஒன்று, நடந்ததையே நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரன். அருமையான பாடல். ஒவ்வொரு வரியும் 2 முறை பாடி உணர்த்தியிருப்பார்கள் அந்த காலகட்டத்தில். அதனால் ஆழமாக நன்றாக பதிந்து இருக்கிறது. இதை எடுத்து நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த கொரோனா பீரியட்ல வேதாத்ரி மகர்ஷியுடைய கருத்துக்களையும் கண்ணதாசனுடைய பாடல்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் நிறைய கருத்துக்கள் 75% வேதாத்ரி கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த பாடலாசிரியர் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்படி சினம் என்பது விலங்கினத்திடமிருந்து தன்மாற்றம் பெற்று வந்தது. அதுதான் அந்த காலத்தில் நம்முடைய வள்ளலார் சுவாமிகள் பாருங்க, அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அணுத்துணையம் சினம் காமம் அடையாமை வேண்டும் என்றார். அளவு கூட அந்த காலத்தில் அணுதான் சிறிய அளவு. இப்போது அணுவை பிளந்து எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் எல்லாம் மாத்திட்டோம். அந்த அளவுக்கு சிறியது. அந்த அளவுக்கு கூட எனக்கு கோபம் வரக்கூடாது, காமம் வரக்கூடாது என்று இறைவனிடம் கெஞ்சுகிறார் அருட்பிரகாசவர்கள். ஆனால் நமக்கு அதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்று வழி சொல்லி இருக்கிறார் வேதாத்ரி மகர்ஷி. தவிர்த்து விட்டோம் என்று சொன்னால் அது எல்லை கட்டாது. எல்லை கட்டி விட்டது என்று சொன்னால் எதிரியை எந்த தருணத்தில் தாக்கலாம் என்று வாய்ப்பையும் வலுவையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மனநிலை மாச்சரியம் என்ற இந்த வஞ்சம், இது நஞ்சாக நம் உள்ளத்தை பாழ்படுத்திவிடும். இந்த உள்ளம் என்பது ஜீவகாந்த களம், தெய்வீக களம் என்கிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி. அதற்குள் வேண்டாத இந்த பதிவுகளை பதிவு செய்தால் உன்னுடைய ஜீவகாந்த களம் எக்காரணத்து கொண்டும் நன்மை அடைவதற்கு வாய்ப்பில்லாமல்
மீண்டும் மீண்டும் தீய எண்ணங்களையும் தீய சொற்களையும் தீய செயல்களையுமே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும். அதன் மூலமாக தீய பதிவுகள் பதிவாகிவிடும். அதன் மூலமாக தீய செயல்களை செய்வாய். தீய விளைவுகளை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். காலத்துக்கும் இறைவனிடம் போய் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், ஏன் இந்த நிலை, ஏன் இந்த நிலை என்று. ஆனால் உன் மனநிலையை நீ ஆராய்ச்சி செய்தாய் என்று சொன்னால், நீ நீயாக இருந்தால் அங்கே சினவயப்பட வேண்டிய அவசியமில்லை. நீ சினமாக மாறிவிட்டால், ஒரு மர பொம்மையை பார்க்கின்றோம், பார்த்தால் மர பொம்மை. அந்த மரத்தை மறந்துவிட்டால் பொம்மை. அப்படி எதை நினைத்து பார்க்கிறோமோ அது அதுவாக மாறுகின்ற ஒன்று. இரண்டையும் நினைத்து பார்த்தினால் மரபொம்மை என்று சொல்வார்கள். அதுபோல நாம் சினவயப்பட்டால் கோபமாக நாமே இருக்கிறோம் என்ற அர்த்தம். அந்த சினவயப்படாமல் நாம் உணர ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நான் நானாக இருக்கிறேன் என்று அர்த்தம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் வேதாத்திரவாதி. ஒரு புலி ஒரு மானை துரத்தி கொண்டு ஓடுகிறது. மானுடைய விவேகம் அவனிடம் இருந்து, அந்த புலியிடமிருந்து நாம் எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஓடும். அது விவேகம். ஆனால் புலியினுடைய தாகம் எப்படியாக இருக்கும்னா வேகமாக இருக்கும். எது எப்படியாவது இன்றைக்கு உண்டே ஆக வேண்டும் என்று இருக்கும் வேகம். வேகம் வேறு, விவேகம் வேறு, தனித்தனியாக இருந்த நிலை மாறி இரண்டும் ஒன்றாக இருக்க நிலையில் நாம் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற போது மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் துன்பம் தராத செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அருட்தந்தை அவர்கள் அருளிய ஒரு கவி, வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை, எனினும் பிறந்து விட்டோம் மனிதனாக, வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டும் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி என்னைத்தான் நீங்க அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று எந்த இடத்திலும் அருட்தந்தை அவர்கள் சொல்வதில்லை. வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை, எனினும் பிறந்து விட்டோம் மனிதனாக, வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டும் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி. வாழ உள்ளோர் அனைவரும், வாழவென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு, வாழ்வோர்க்கு சாதகமாய் வாழும் மட்டும். நமக்காக ஒரு 2 வரி எழுதுறார் பாருங்க. மற்ற விலங்கினங்கள் எல்லாம் மற்ற ஜீவன்களுக்கு உதவிகரமாக வாழ்ந்து மடிகிறது. ஆனால் மனிதன் மட்டும் சுயநலத்தோடு அவனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதை எழுதுகிறார், வாழ வேண்டும் ஆயுள் உள்ள மண். எப்போது? வாழ்பவர்க்கு சாதகமாய் வாழும். வாழ உள்ளோர் அனைவரும் ஒன்று திரண்டு வாழ்ந்திடுவோம் வளமாய் வாழ ஒரு திட்டம் அப்படின்னா அதுதான் மனவளக்கலை திட்டமாக அருட்தந்தை அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் சினத்தை தவிர்த்தே ஆக வேண்டும். அதற்கு நமக்கு பயிற்சி முறையில் சொல்றார். யார் மீது அடிக்கடி சினம் வருகிறது? ஏனென்றால் நம்முடைய நலனில் அக்கறை உள்ளவர்களுக்கு தான் நம் மீது அடிக்கடி சினம். அப்படி அருட்தந்தை அவர்கள் சொல்லும் போது, பல நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன், பல நாடுகளில் சினம் தவிர்த்தல் பயிற்சியை நடத்தியிருக்கிறேன். அந்த பயிற்சியில் ஆண்களை பார்த்து கேட்டால் உங்களுக்கு யாரு மீது அதிகமாக சினம் வருகிறது என்று கேட்டால் அவர்கள் தங்கள் மனைவியை குறிப்பிடுகிறார்கள். பெண்களை பார்த்து கேட்டால் அவர்கள் தங்கள் கணவரை குறிப்பிடுகிறார்கள். இதுதான் உலக வாடிக்கை என்ற அடிப்படையில வேதாத்தியம். அப்படி யார் மீது அதிகமாக சினம் வருகிறதோ அவர்களிடம் ஒரு வாரம் பயிற்சியை மேற்கொண்டே ஆக வேண்டும். அப்போதுதாங்க இந்த வஞ்சமாக மாறுவதற்கு வாய்ப்பு. அதனால பயிற்சியை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அவர்களிடம் நன்றாக பேசுகிறோம், இனிமையாக பேசுகிறோம். எக்காரணத்து கொண்டும் விழிப்பு நிலை தவறாமல் கடும் சொல்லோ கொடுமையான சொற்களோ பேசாமல் காத்துக்கொண்டு விழிப்பு நிலையோடு பழகி கொண்டது. ஒரு நாள் 2 நாள் ஆனது. பழக்கத்தின் காரணமாக திடீரென்று உணர்ச்சி வயப்பட்டு கோபமாக கத்துவிட்டோம். அந்த இடத்தில் மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள், கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் இந்த புலப்பயிற்சியை செய்யும் போது இப்படி திடீரென்று ஆவேசப்பட்டு விட்டோம் என்றால் அந்த ஒருவேளை உணவை நாம் தியாகம் செய்வது சிறப்பு. அந்த ஒருவேளை உணவு தியாகம் செய்ததும் நம்முடைய ஆன்மாவில் பதிவாகிவிட்டது என்று சொன்னால் மீண்டும் சினவயப்படும் போது அந்த உண்ணாவிரதம் இருந்ததும் உண்ணாமல் இருந்ததும் நமக்கு நிச்சயமாக ஞாபகத்துக்கு வரும். அந்த அடிப்படையில் இந்த விரதத்தை ஒரு வாரம் விழிப்பு நிலையோடு தவறாமல் கோபப்படாமல் நடத்திவிட்டோம் என்று சொன்னால் மற்றவர்களிடம் நம்முடைய பயிற்சி நேரம் ஒரு வாரம் வராது.
ஒரு நாளில் கூட ஒவ்வொருவரையும் நாம் சினத்தால் வென்று விடலாம் என்ற அடிப்படையில் இந்த பயிற்சி துரியத்தவம் செய்துவிட்டு செய்ய வேண்டும். அப்போதுதான் உண்மையாக நாமே தவறு செய்திருந்தாலும் ஒரு சினம் வருகிறது என்று சொன்னால் அந்த சினத்தில் நம்முடைய பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் பரவாயில்ல, இருந்ததுன்னா நாமும் நம்மை தற்சோதனை செய்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதற்காக அருட்தந்தையவர்கள் சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகம் உணர்ந்து கொள். மன வலிவும் உடல் வலிவும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். தினம் சிறிது நேரம் இதற்கென்று ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டு இனமும் இனி என்னிடம் இடாமல் காப்பேன் என்று பலமுறை கூறு வெற்றி கிட்டும் என்கிறார். நாம தற்சோதனை பண்றது இல்லைங்க, அதனாலதாங்க பிரச்சனை மீண்டும் மீண்டும் எழுச்சி பெறுகிறது. ஒருவருக்கொருவர் விளக்கு கொண்டு அது முனைப்பாக மாறி பகையாக மாறி வெறுப்பாக மாறி ஒருவருக்கொருவர் பேசாமல் கூட இருக்கும். இதெல்லாம் மனவளக்கலையில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி சினம் தவிர்த்தல் பயிற்சியில் இந்த பயிற்சி முடித்த பிறகு ஒவ்வொரு நாளும் யார் மீது நாம் சினம் கொண்டிருக்கிறோமோ அவர்களை பார்த்த ஆரம்பியுங்கள். ரொம்ப நாள் பேசாம இருக்கிறோம் அப்படின்னா டெய்லி 25 முறை அவர்களை வாத்தி அவர்களுக்கும் நமக்கும் ஒரு இனிமையான உறவை ஏற்படுத்திவிட முடியும் இந்த வாத்தின் மூலமாக என்பதற்காக அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி மனவளக்கலையை மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ இந்த வாத்து என்ற ஒரு தத்துவத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கணவர் கடைபிடிப்பார் மனவளக்கலையை, மனைவி கடைபிடிப்பார் மனவளக்கலையை, ஒரு குடும்பத்தில் 2 பேரும் கடைபிடிப்பார். ஒரு சில குடும்பத்தில் ஒருவர் மட்டும் கடைபிடிப்பார்கள். அவர் ஒருவர் வாழ்வளம் சொன்னால் மற்றவருக்கு எரிது. நான் பேசும்போது ஒரு அம்மையாரிடம் சொன்னேன், நம்ம உங்க வீட்டுக்காரரையும் நீங்கள் வாழ்த்திக் கொண்டே இருங்கள், நிச்சயமாக அவரும் நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக மாறிவிடுவார். அப்படி சொல்லும் போது அவர் எரிந்து விடுகிறார். ஐயா, நான் எப்படி வாழ்த்துவது? சரி, அவர் தூங்கும் போது கூட வாழ்த்தலாம், தவறில்லை என்று சொன்னேன். அதன் பிறகு இவங்க வாழ்த்தி கொண்டிருக்கும் போது திடீர்னு முழிச்சுக்கிட்டாரு. முழித்துக் கொண்டு என்னை பார்த்து முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சத்தம் போடுகிறார். சரிம்மா, அவர்கிட்ட போய் வாழ்த்தாதீங்க, மானசீகமாக அவர் எப்போதும் வாழ்த்துங்க. ஏனென்றால் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷியிடம் ஒரு பெண்மணி சொல்லுகிறார், சாமி, நான் என் கணவரை தினமும் வாழ்த்தி தொலைக்கிறேன், டெய்லி மண்டத்துக்கு தொலைக்கிறேன், டெய்லி தவம் செய்து தொலைக்கிறேன், டெய்லி அவரை வாழ்த்து தொலைக்கிறேன். ஆனால் அந்த மனுஷன் இன்னமும் மண்டத்துக்கு தொலைக்கல, நான் என்ன பண்ணி தொலைக்கிறது? என்னம்மா, எல்லாத்தையும் இங்கேயே தொலைச்சா அது போய் எங்கே அந்த அலை தத்துவத்தின்படி அவர்களை போய் மோதும், சிதறும், பிரதிபலிக்கும், ஊடுருவும், ஊடாடும் என்ற தத்துவம் வீணாகி போய்விட்டதே. எப்போதும் வாத்தி தொலைத்தால் அங்க போய் எப்படி ரீச் ஆகும் என்ற மாதிரி வேடிக்கையாக சொன்னது மட்டும் உண்மையும் அதுதான். அந்த அடிப்படையில் வாழ்த்தனா பாருங்க, அந்த வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரம் எப்படி அருட்பிரகாச வள்ளலார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று மொழிந்தாரோ, அதுபோல அருட்தந்தை வேதாத்திரி வாழ்ச்சி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை மகா வாக்கியத்தை இந்த சமுதாய மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஒரு அன்பர் திடீரென்னு கேட்பார், எப்படி சாமி இந்த மாதிரி உங்களுக்கு வாக்கியம்? என்னவோ தெரியலைங்க, இறைநிலை எனக்கு சொன்னது, அதை நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன். அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாரு பாருங்க. நம்ம கிட்ட கேட்டிருந்தா ஒரு வாரம் இதற்கு ஆராய்ச்சி செய்து சிந்தனை செய்து அதை செய்து இந்த புக்கை படிச்சு அந்த புக்கை படிச்சுன்னு எதையோ பில்டப் பண்ணு. ஆனால் வேதாத்திரி இறைநிலை என்னை சொல்ல சொன்னது உன்னிடம் சொல்லிவிட்டேன். அவ்வளவுதான், சிம்பிளா. இந்த இறைத்துகள் என்ற தத்துவத்திற்கு கூட அருட்தந்தை அப்படிதான் இருப்பார். இப்ப நான் காட் பார்ட்டிகல்னு கண்டுபிடிச்சிருக்குது சயின்ஸ். ஆனால் இறைத்துகள் என்பதை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடித்த போது அன்பர்கள் சிலர் கேட்டார்கள், நாம் ஏன் நோபல் பரிசுக்கு சிபாரிசு செய்து கொள்ளக்கூடாது? அது கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை ஆராய்ச்சி செய்யவில்லை. இறைநிலை என்னிடம் இறை தத்துவத்தை உங்களுக்கு சொல்ல சொன்னது, அதை சொல்லிவிட்டேன், அது போதும். எந்த ஒரு ஆடம்பரத்தையும் விரும்பாதவர் அருட்தந்தையவர். அவரிடம் சிஷியராக கீடர்களாக இருக்கின்ற நாம் அவர் சொன்ன பாடங்களை அவர் இருந்த காலத்தில் பெரும்பாலானோர் கடைபிடித்தோம். அதன் பிறகு பதிவின் காரணமாக படிப்படியாக விட்டுவிட்டோம் என்பது நிதர்சனமான. பெருமையாக சொல்ற நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 52 மன்றத்துக்கு போறோம்.
எல்லா இடத்திலேயும் ஏதோ ஒரு மனக்கசப்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. நடவடிக்கை எனக்கு சங்கடமாக இருக்கிறது. அதனால் எல்லோரையும் வாத்திக் கொண்டு, ஏனென்றால் சகஜ நிலைக்கு எல்லோரும் வர வேண்டும். அதன் பிறகு யோசித்தேன், ஏன் இவர்களுக்கு இந்த மாதிரி மன கசப்பு வருகிறது அப்படின்னா, பொறுப்பில் உள்ளவர்கள் மன்றத்தை நடத்த வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இந்த விழா எடுக்க வேண்டும், அந்த விழா எடுக்க வேண்டும் என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அருள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த குறையும் சொல்லவில்லை. ஆனால் தவம் செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. தவம் செய்தால் நிச்சயமாக மனிதனுடைய அலச்சோல் வேகம் குறையும். அலச்சோல் வேகம் குறைந்தால் சினம் வருவதற்கு வாய்ப்பில்லை, பொறுமையாக மாறும். அதைத்தான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்றார் வள்ளுவர். நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் புறவுடைமை போற்றி ஒழுகப்படும் என்று சொல்லுகிறார்கள். எல்லாரும் எல்லாத்தையும் படிச்சுதான், ஆனால் கடைபிடிக்க வேண்டும் என்று வருகிற போதுதான் தடுமாற்றம், தடம் மாற்றம் நிகழ்ந்து விடுகிறது என்பது சோகமான நிகழ்ச்சி. அதைத்தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேலுக்கு நம்ம மனவளக்கலை மன்றத்தில் இருப்பதனால என்ன பண்றோம், பார்த்துட்டோமா வாழ்க வளமுடன் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பேசணும். அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பில் இன்றைக்கு சிந்தனை செய்ய வேண்டும் என்று இறைநிலை நினைத்தது, குருவருளும் அதற்கு வழிகாட்டியது என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் கண்ணதாசன் அப்போ எழுதியிருப்பார், நெஞ்சினில் நெஞ்சை வைத்து நாவினில் அன்பு வைத்து, நெஞ்சினில் நெஞ்சை வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே, அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான தங்கமே, ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான், தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான், கண்டு கொள்வாய் அவனே ஞான தங்கமே, அவன் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே, ஞான தங்கமே. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு நிறைய பெருகிவிட்டது. ஆனால் வேதாத்திரியத்துக்குள் வந்த பிறகு ஒரு மாற்றத்தை கொடுத்தாரா இல்லையா? அல்லற் பிரானார் கூட உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை கண்டிஷனா சொல்றார், ஒரு கொள்கையாவே சொல்றார் நம்ம வள்ளல் பிரானார். ஆனால் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவருடைய சீடர் அருட்பிரகாச வள்ளலாரின் அணுக்கச் சீடர் வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்லுகிறார் என்றால், இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்து அப்படின்னு சொன்னார். தாயுமானவர் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி. அதனால் எதிரே கூட வாழ்த்தின. ஆரம்ப காலத்தில் சேர்ந்த புதிதில் எனக்கு கூட இது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அவனை எதிரே நினைத்தால் நமக்கு வெறுப்பாக தான் இருக்கு. ஆனால் வேதாத்திரி மகர்ஷி அவரை போய் வாழ்த்துன்னு சொல்றாரே அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனால் வாத்தி பாருங்கள், அதன் மூலமாக நன்மை அடைந்தவன் என்ற நிலையில் நான் நன்மை அடைந்திருக்கிறேன். அப்போ அவன் மீது எனக்கு பகைவர். என்னுடைய வினைப்பதிவை கழிப்பதற்கு இறைவன் பயன்படுத்திய மூன்றாவது நபர். அந்த நபரை நாம் பகைவனாக நினைக்க வேண்டியதில்லை. நண்பனாக நினைத்தால் கருணையோடு வாழ்த்துவதற்கு மனம் வரும். அப்போது அவன் மீது எனக்கு பகை வருமா, சினம் வருமா, வஞ்சம் வருமா, என்னுடைய ஆற்றல் களம் சீவகாந்த ஆற்றல் களம் நஞ்சு பெறுமா? அதாவது சொல்லுவாங்க, ஒரு குட பாலில் ஒரு துளி நஞ்சு விழுந்து விட்டது என்று சொன்னால் அந்த குடத்தில் இருக்கிற அத்துணை பாலும் நஞ்சாக மாறுவது போல நம்முடைய சீவகாந்த களம் என்பது இறைவனுடைய ஆற்றல் களம், தெய்வீக களம் என்று வேதாத்திரி மகர்ஷி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த தெய்வீக களத்தில் வேண்டாத ஒரு நஞ்சை உள்ளே தூவி விட்டோம் என்று சொன்னால், நினைத்து விட்டோம் என்று சொன்னால், அது மொத்த ஆற்றல் களத்தையும் நஞ்சாக்கி நினைக்கும் போதெல்லாம் தீய எண்ணம், தீய சொல், தீய செயல் வந்து அதன் மூலமாக செயலை செய்து அதன் மூலமாக பதிவுகளை பெற்று இறைவன் அதற்கு தகுந்த மாதிரி விளைவுகளை கொடுக்கிறான் பாருங்க. செயல் விளைவின் நீதி என்பது இதுதானுங்க நிதர்சனமான உண்மை. இங்கே வந்த பிறகு நாம் கற்றுக்கொண்ட பாடம்.
அப்படி இருக்கையில் நாம் எதற்காக அந்த நஞ்சை உள்ள போடும்? இப்ப வஞ்சத்தை ஏன் வச்சிருக்கணும்? அது என்ன செய்யணும்ன்றார் வேதாத்திரிவாசி. மன்னிப்பாக மாற்றிவிடலாம். அதாவது தண்டிப்பது மிருக குணம், மன்னிப்பது மனித குணம், மறப்பது தெய்வ குணம். அப்படி இருக்கிற போது நீ மனிதனாகவாவது நடந்து கொள். நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானி ஆகணும், டாக்டர் ஆகணும், ஐடி என்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இதுதான் நினைக்கிறார்களே தவிர மனிதனாக வாழ வேண்டும் என்றோ மாற வேண்டும் என்றோ தன்னுடைய மகனை நினைக்கிறார்களா பெற்றோரிடம் தான் பெரும்பாலும் குறைவு. ஆனால் தான் பட்டுக்கோட்டையார் எழுதினார், மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கேறி வலது கையடா நீ, வலது கையடா, தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ, தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா என்ற அற்புதமான வரிகளில் அந்த காலத்திலே அறிவுரை ஒரு கூறியிருக்கிறார். செடிக்கு எப்படி வாழ்க வளமுடன் என்ற அடிப்படையில நாம் வேதாத்திரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதன்படி நடந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், சமுதாயத்தில் ஒரு நற்பெயர் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் அது மட்டுமல்லாமல் குணநலப்பேறு பெற்றிருக்கிறோம். தனக்காகவும் தன்னை சார்ந்திருக்கிற இந்த சமுதாயத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குணம் நலம் அடைந்து பேறு பெற்றிருக்கிறது என்று வருகிற போது நாம் அது கடைபிடிக்கணுமா வேண்டாமா என்று சொன்னோம்னா நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். அதுதான் பாரதியார் கூட பாருங்க, நாணத்தை கவலையனை சினத்தை பொய்யை அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போதே சாவும் அங்கே அழிந்து போகும், மிச்சத்தை சொல்வேன் சினத்தை முன்னே வென்றிடுவீர், மேதினியில் மரணம் இல்லை. உலகத்தில் வாழ்க வளமுடன். செய்யணுமாமா? இல்லைங்க ஐயா, நீங்க தொடர்ந்து பேசுங்க. வேற ஏதோ கிராஸ் டாக் இல்ல, நடுவுல கிராஸ் டாக் வந்தா அதனால வாழ்க வளமுடன். சரி சரி. அப்போது இந்த உள்ளே என்ன போட்டாலும் உள்வாங்கிக் கொள்வதற்கான ஈர்ப்பு மையத்தை பெற்றிருக்கிறவன் மனிதன் என்பதை வேதாத்திரியத்துக்குள் வந்த பிறகு உணர்ந்த ஒன்று. நீங்கள் நல்லது எண்ணினாலும் சரி, நல்லது சொன்னாலும் சரி, நல்லது செய்தாலும் சரி, ஆல் ஓவர் தி வேர்ல்ட் எல்லா பெஸ்ட் சுஷிலம்மா ஐயா வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐடி டிபார்ட்மெண்ட்ல யார் இருக்கீங்க? கொஞ்சம் வந்து கிராஸ் டாக் ஆகுது, கொஞ்சம் பார்த்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எதை போட்டாலும் உள்ளே வாங்கிக் கொள்ளுகின்ற ஈர்ப்பு மையம், காந்த மையம் என்ற ஒன்று நாம் பெற்றிருக்கிறோம் என்பது வேதாத்திரத்துக்குள் வந்த பிறகு. கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைகளை வெளியே வரும். அது சரி பூபதி என்ற ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அங்க ஏதோ டிபார்ட்மெண்ட்ல வேற ஒரு லைன் வந்து கிராஸ் டாக் ஆயிட்டு இருக்குங்க ஐயா. நான் போன் பண்ணி நான் சொல்லிடுறேங்க. நீங்க தொடர்ந்து பேசுங்க, நான் போன் பண்றேங்க ஐயா. வாழ்க. ஒவ்வொரு எந்த எண்ணமாக இருந்தாலும், தீய எண்ணம் தூய எண்ணம் எதுவாக இருந்தாலும் உள்ளே ஈர்த்துக் கொள்ளுகின்ற ஒரு ஈர்ப்பு மையத்தை பெற்றிருக்கிறவன் மனிதன் என்பதை அருட்தந்தை வேதாத்திரிவாசனுடைய இயக்கத்திற்கு வந்த பிறகு உணர்ந்து கொண்ட ஒன்று. அதற்கு ஒரு கவியும் கொடுத்திருப்பார் நமக்கு விழிப்பு நிலை ஏற்படுத்த. உன் செயலை இன்ப துன்ப உணர்வுகளை எல்லாம் உள்ளிருந்து வாங்கி, உன் செயலை இன்ப துன்ப உணர்வுகளை எல்லாம் உள்ளிருந்து வாங்கி கருமையத்துள் வைத்து உன் மனம் உள் திரும்ப. இதற்கு முன்ன நாம் செய்வது அத்தனையும் சித்திரகுப்தன் எழுதி கொண்டிருக்கிறார் என்று ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி, கற்பனை உலகங்களை நரகம் சொர்க்கம் என்று உருவாக்கி மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக இவற்றையெல்லாம் உருவாக்கி நன்மை செய்திருக்கிறார்கள் முன்னோர்கள். அதை தவறு சொல்லவில்லை. ஆனால் விஞ்ஞான உலகம், விஞ்ஞான வளர்ச்சி பெற்றிருக்கிற இந்த காலத்தில் வேதாத்திரி மகரிஷியுடைய விஞ்ஞான விளக்கம் ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கிறது. சித்திரகுப்தனே எத்தனை நாளைக்கு கணக்கு எழுதிட்டு இருப்பான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து இப்போ நம்
நெஞ்சத்து நஞ்சு வஞ்சம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன் ஆழியார். இதற்கான டீட்டெயில் எல்லாம் நான் சித்திரகுப்தன்கிட்ட தான் கேட்டு வாங்கியிருக்கணும். இது வாங்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கற்பனையில் எண்ணி பாருங்க. விஞ்ஞான யுகத்தில் இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்படி என்றால் எல்லாமும் உனக்குள்ளேயே பதிவாகி இருக்கிறது என்பது வேதாத்திரிமை சொல்றது தானே உண்மை. அப்படி எல்லா நுண்மையான நுண்ணிய கருத்துக்கள் அனைத்தும் ஆன்மாவில் நுண்ணியக்க பதிவாக இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அப்படி என்றால் நாம் எண்ணுவது, சொல்லுவது, செய்வது அத்தனையும் உள்வாங்கி ஈர்த்து பதிவு செய்து கொள்வது உன்னுடைய காந்த கருமையம் என்ற ஈர்ப்பு மையம் என்பதுதான் உண்மை. அதை எதிர உன் செயலை இன்பத் துன்ப உணர்வுகளை எல்லாம் உள்ளிருந்து வாங்கி கருமையத்துள் வைத்து உன் மனம் உள் திரும்ப. இதற்கு முன்ன நமக்கு தியானம் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, வழிகாட்ட ஆள் இல்லை. ஆனால் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி காலத்திற்கு பிறகு நமது மனதை உள்ளே திருப்பி உயிரின் மீது தவம் செய்ய வைத்தாரா இல்லையா? உன் மனம் உள் திரும்ப ஒவ்வொன்றாய் எடுத்து காட்டி கருமையத்தில் பதிவானது எல்லாம் நீ தியானம் செய்யும் போது எல்லாவற்றையும் எடுத்து காட்டு. உன் மனம் உள் திரும்ப ஒவ்வொன்றாய் எடுத்து காட்டி உன்னை வழி நடத்துவது உண்மை தெய்வம் என்றோ. அது என்ன உண்மை தெய்வம் அப்படின்னா, உண்மையாக தெய்வம் என்று ஒன்று இருப்பது என்றால் அது அரூபமானது. அரூபமான தெய்வம் இரண்டு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த தெய்வமே உன்னுள் அறிவாக இருக்கிறது. அதுதான் உண்மை தெய்வம் என்று விளக்கம் கொடுக்கிறார் வேதாந்த. உன்னுள்ளே தெய்வம் அறிவாக உள்ள உண்மை உற்றுப்பார் அறிவு தெய்வம் இரண்டும் ஒன்றாய் காண்பாய். உன்னுள்ளே அறிவு தெய்வமாக உள்ள உண்மை நீ உணர்ந்திட்டால் உலக மக்கள் அனைவரும் உன் உடன் பிறந்தோர் ஆவார். உன்னுடைய உடன் பிறந்தோருக்கு உன் மனதில், உன்னுடைய நெஞ்சத்தில், உன்னுடைய உள்ளத்தில், உன்னுடைய கருமையத்தில், உன் உயிர் மையத்தில் நஞ்சை விதைக்க முடியுமா? நஞ்சை உள்ளே போட்டு விட்டோம் என்று சொன்னால் அது வஞ்சமாகத்தான் மாறுமே தவிர எல்லை கட்டி தினமாக மாறும். அவனை பழிவாங்குவதற்கான நேரத்தையும் காலத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாய் அல்லவா? அதனால் இதையெல்லாம் சொல்லி உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கணும்னா தெய்வீக ஆற்றல் களம், சீவகாந்த களம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை எண்ணி, நல்லதை சொல்லி, நல்லதை செய்யணும். அருகுண சீரமைப்பை செய்யணுமா வேண்டாம்? அருகுண சீரமைப்பை செய்தோம் என்று சொன்னால் வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி இதையெல்லாம் வெளியெங்கேயோ பதிவாகி எப்போதோ பாவம் வரும், அது பாவம் அதிகரித்தால் நரகத்துக்கு தள்ளப்படுவாய். இந்த கற்பனை கதைகளையும் கதாபாத்திரங்களையும் இன்னமும் எண்ணிக்கொண்டிருப்பதில் நியாயம் இல்லை. உண்மையை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி உள்ளே போடுவதை நல்லதாக, மனசு நீ எதை போட்டாலும் உள்வாங்கிக் கொள்ளலாம், அதை கொண்டு போய் அப்படியே கருமையத்தில் பதிவாக்கி என்னென்ன அனுபவங்கள் பெறுகிறோமோ அத்தனையும் கருமையத்தில் இருப்பாக்கிவிடும். அதுல ஒரு நஞ்சும் கலந்து போட்டோம் என்று சொன்னால் என்ன ஆகும் என்றால் நம்முடைய டோட்டல் காந்த களம், உள்ளம், கருமையம், ஜெனட்டிக் சென்டர் இது அத்தனையும் என்ன ஆயிடும்னா பாட. அதனால தான் அந்த நெஞ்சத்து நஞ்சு விஷம் எது என்று சொன்னால் வஞ்சம் என்ற தீய குணம். அதை நாம அருகுண சீரமைப்பின் மூலமாக தவம் செய்து தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷியுடைய தத்துவ விளக்கங்களின்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்ற முடியும். அதை கண்ணதாசனும் குறிப்பிட்டிருப்பார் ஒரு இடத்துல. இந்த பாடலோடு நிறைவு செய்யலாம். ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, அன்புக்கு பாதை விடு. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா. இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா, மறைந்தே போகுமப்பா. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம் பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம். என்னை பார்த்தால் தெளிவாகும், கத்தியை தீட்டாதே தன் புத்தியை தீட்டு.
கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, கத்தியை தீட்டாதே குந்தன் புத்தியை தீட்டு. கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. அற்புதமான பாடல் வரிகள். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி எதெதற்கோ கோவிலை கட்டி வைத்தார்கள் முன்னோர்கள், அதையெல்லாம் குறை சொல்லவில்லை. ஆனால் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி வடிவமைத்ததோ அறிவுக்கு திருக்கோயிலை கட்டினார். அறிவுக்கு வேலைக்கொடி என்று கண்ணதாசன் சொல்ல, அறிவுக்கு திருக்கோயிலை கட்டியவர் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி. இருவருக்கும் பிறந்த தேதி 8. அதனால் ஒரு ஒற்றுமையோ என்னவோ நான் ஒப்பிட்டு பார்க்கையில் இதெல்லாம் எனக்கு கருத்தாக வெளிவந்தது. அதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். அதனால் எக்காரணத்து கொண்டும் நம்முடைய தெய்வீக களமான கருமையத்தின் ஆன்ம களத்தில் தயவு செய்து நஞ்சை விதைத்து விடாதீர்கள். அதில் எப்போதும் ஏதாவது மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி இரண்டொழுக்க பண்பாடாக சொன்னார். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இந்த கோட்பாட்டை உள்ளே ஆழமாக பதிவு செய்து விட்டால் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் துன்பத்தை தரமாட்டேன் என்ற சங்கல்பத்தை எடுத்து விட்டோம் என்று சொன்னால் உள்ளே எப்படி நஞ்சு விதைக்கப்படும் என்று சொல்லி இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய ஐடி துறையை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும் நண்பர் வீரப்பன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி இதை தொகுத்து அளித்த நம்முடைய பேராசிரியை சசிகலா ஜெகதீசன் அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறி பொறுமையாக அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியுடைய கருத்துக்களை என் மூலமாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. இப்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விக்கு சிறப்பான பதில் அளிக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக செவ்வேல் ஐயா அவர்கள் பேசுங்க ஐயா. அன்மியூட் செய்து வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. நீங்க சொன்னீங்க அந்த சித்திரகுப்தன் கதையை சொன்னீங்க, நரகம் சொர்க்கம் சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம மனவளக்கலை மன்றத்திலயும் நம்ம செய்யக்குள்ள கூட எவ்வளோ நானும் போய் பயங்கர அந்த பிரச்சனைகள்லாம் ஈடுபட்டு இருக்கேன் ஐயா. அதை ரொம்ப நம்ம எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதை நம்ம சொல்லிக்கிறது எந்த மன்றன்னு சொல்றதுக்கு இல்லை, நீங்க அதை அனுபவத்தோட சொன்னீங்க. அதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு அதே மாதிரி நம்ம குடும்ப மனைவி கூட 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 நம்ம இருக்கிறோம். எவ்வளோ தூரம் அந்த அந்த சினத்தை எவ்வளோ தூரம் நம்ம பயிற்சி செஞ்சுட்டு வந்தாலும் திடீர்னு அது எழுச்சி பெற்றுடுது ஐயா. அதை இன்னும் நம்ம போக்குறதுக்கு அதே மாதிரி இந்த அந்த ஜீவகாந்தத்தை களத்தை இன்னும் நல்லா தூய்மை செய்யறதுக்கு சொன்னீங்க. அதை நம்ம பண்றதுக்கு எந்தெந்த வழிகள் செஞ்சா இன்னும் நல்லா தூய்மை அடையும் ஐயா. நம்ம மனைவி கிட்டையும் அந்த அந்த பொறுக்க முடியாத சினம் வருது ஐயா. அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் பின்பற்றலாம் ஐயா? வாழ்க வளமுடன். அதிகாலையில் இருந்து வேதாத்திரி பயிற்சிகளை ஒன்று விடாமல் செய்ய வேண்டும். காலையும் மாலையும் தவறாமல் தவம் செய்ய வேண்டும். தவம் செய்து மனதனுடைய அலட்சியல் வேகம் குறைந்தால் அந்த பிரம்மமே நம்முடைய மனைவிக்குள்ளேயும் இருக்கிறது என்ற உண்மை புலப்படும். புலப்பட்ட பிறகு அந்த பிரம்மத்தை இந்த பிரம்மம் எக்காரணத்தை கொண்டும் சினவயப்பட்டு ஏசுவது பேசுவது அமையாமல் பார்த்து கொள்ளப்படும். விழிப்பு நிலை நிச்சயமாக ஏற்படும். இந்த குறைபாடு தான். 3 வேளை சாப்பிட்றது மட்டும் குறைபாடு இல்லாமல் செய்கிறோம். ஆனால் இந்த 2 வேளை தவம் செய்வது, 2 வேளை காயக்கல்பம் செய்வது என்பதை மறந்து போகிறோம். அதனால் ஏற்படுகின்ற குறைபாடை தவிர மற்றபடி நம்மிடம் வேற எந்த குறைபாடும் இல்லையா. இதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்க, நிச்சயமாக நாம் எல்லோரிடமும் இனிமையாக பேச பழகிவிடும். அணுகுமுறை மாறும். அதே மாதிரி அந்த ஜீவகாந்த களத்தை நல்ல சீக்கிரமா தூய்மை பண்ணா நம்ம என்ன வழிகள் செய்யலாம் ஐயா? துரியாத தவத்தை சிறப்பாக செய்து வேண்டாத பதிவுகளை விளக்க மகிழ்ச்சி வழி கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் செய்யணும், மேல்பதிவு செய்யணும், பதிவு முறிவு செய்யணும்னா பதிவு முறிவுன்னா மொத்தத்தையும் முற்றிலுமாக தேய்த்து அழிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான தவம் துரியாதீதம். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் ஹெட்போனை போட்டு அந்த தவத்தை செய்யணும்.
ஏன்னா நான் எவ்வளோ வேலை இருக்கு சார், அந்த வேலை இருக்கு சார், எல்லாருக்கும் வேலை இருக்குது. அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் முன்னாடி எழுந்துட்டோம்னு வச்சுங்களேன், நிச்சயமாக நம்மளும் செய்யும். சரிங்க ஐயா, நம்ம ரொம்ப சிறப்பு ஐயா. நம்ம தான் வாழ்க நேரம் வளமுடன். சரிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. செய்யறாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவல் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்து மெய் என்பராக கிருபா நிதி அம்மா அவர்கள் பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா கிருபாநிதி அம்மா, நெட்வொர்க் கொஞ்சம் வாழ்க வளமுடன். கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுங்கம்மா. அம்மா ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதா ஐயா? இப்ப கிளியரா இருக்குங்கம்மா. ஐயா வாழ்க வளம். ஐயா வாழ்க வளம். கிராமத்துல இருக்கம்மா, இது 3 நாள் அந்த ப்ராப்ளமா வேற. சரி, நீ ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உங்களை பார்த்து ரொம்ப நாளா. இல்ல கேட்கலைன்னா விட்டுருங்கம்மா, நான் நெக்ஸ்ட் பேசிக்கிறேன், அப்புறம் பேசிக்கிறேன். கேள்வி கேட்டுருங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். கேட்கலைன்னா விட்டுருங்கம்மா. கேக்குதுங்கம்மா, நீங்க பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இப்ப நெஞ்சத்து நஞ்சு வஞ்சம் அப்படின்னா அது ஒரு ஈர்ப்பா இல்ல காந்த மையத்துல வந்து, அதாவது எப்படி ஒரு ஈர்ப்புல போய் நம்ம ஒரு ஈர்ப்பு சக்தியை நம்மளே உண்டாக்கிக்கிறோமா, இல்ல அது தன்மாற்றம் அடைஞ்சு காந்தமாவே நம்ம கிட்ட வருதா ஐயா? அது எப்படி நம்ம அதை தவிர்க்கிறோம்? அது தவம் மட்டும்தானா? நம்ம ஒரு 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 அகத்தவம் மட்டும்தான் காரணமா ஐயா? அது எப்படி அதை நம்மள்ட்ட இருந்து விளக்குறது? நம்ம எவ்வளவுதான் விலகினாலும் இந்த செவேலையா சொல்றது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப தலை துக்குதியா. இருங்க, அதாவது ஒருத்தர் மீது எனக்கு கோபம் வருகிறது. அந்த கோபத்தை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையோ அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்து நான் நிறைவேற்றாமல் அப்படியே அடக்கி வைக்கிறேன். அடக்கி வைக்கிற கோபம் எல்லை கட்டிய சினமாக மாறுகிறது. எல்லை கட்டிய சினம் அப்படியே வஞ்சமாக உருவெடுக்கிறது. 6 மாதமாக அவன் மீது எனக்கு வஞ்சமாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்றோமே, அதுதான் நஞ்சு. கோபம் வந்து திட்டிட்டு மறு நிமிஷமே காலில் விழுந்தாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் 6 மாசமா அவன் மேல வஞ்சத்தோட இருக்கிறன்னா அவனா நம்மளை பேசுவாங்களா? 2வது நம்ம முகத்தை பார்த்து பேசுவாங்க. சினத்தை எல்லை கட்ட வேண்டாம். கொட்டி விட்டு மீண்டும் மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆகுங்க, தப்பு இல்லை. ஓகேயா, நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பியா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். தானெல்லாம் வர்றது போட்டதுதான் வரும் வழியா. கண்டிப்பா ஐயா. நன்றி ஐயா, நிஜமா ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா அம்மா அவர்கள் ஐயா கிட்ட பேசுங்கம்மா, அன்மியூட் செய்து. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நஞ்சு பத்தி சொன்னீங்க. நஞ்சுனா விஷம் கூட அர்த்தம் இல்லைங்க ஐயா. மனசுல விஷத்தை அவங்க பார்க்கும் போதெல்லாம் நம்ம பேச வேண்டியதா, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நம்ம கோவப்பட வேண்டியதா, அந்த மாதிரி இருக்குது இல்ல. நம்ம ஒருத்தரை பார்க்கும் போது அவங்க செஞ்சது அவங்க பேசினது தான் ஞாபகம் வரும். அது அது மறக்கணும் இல்ல. வராது. அவர்கள் காக்க வேண்டும் என்ற நட்பு நலம் வருகிறது. சாஸ்திரியம் சொல்லுகிறது. ஐயா கேக்குங்க. அதாவது அவங்கள பார்த்தா வருது அதுவா வருதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாம ஏன் அவர்களை வாத்தி நண்பனாக மாற்றிக்கொள்ள முடியாது, நண்பியாக மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு நீங்க எண்ணணும்னா தவம் செய்து மனதை அமைதி நிலை முடியுமா? சரிங்கய்யா. அதே மாதிரி சித்திரகுப்தர் கதை சொன்னீங்கல்ல, அந்த சித்திரகுப்தர் வந்து கணக்கு எழுதுறாரு. பாவ புண்ணியங்கள்லாம் நமக்கு வந்து அவர் தான் எழுதுறாரு. நரகம் சொர்க்கன்றதெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கோயிலே ஒண்ணு இருக்குங்கய்யா. அந்த கோயில்ல போயிட்டு நம்ம வந்து அர்ச்சனையோ இல்ல வேற ஏதாவது பண்ணா நம்ம பாவம் கழியும்ட்டு அது ஒரு ஐதீகமா இருக்கு கோயில்ல. அதுதான் நம்புறாங்கல்ல. இப்ப இது நீங்க சொல்லும் போது நம்ம பாவத்தை நம்மளே எழுதிக்கிறோம் அப்படின்ட்டு இப்ப எல்லாம் அதெல்லாம் யோசிக்க தோணும். அப்ப வந்து சித்திரகுப்தர் கோயிலுன்றது உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நான் சொல்லிடுறேன். அந்த காலத்தில்
போதிய அறிவாட்சி தரம் உயரவில்லை. ஆஹ் விஞ்ஞானத்தை காந்தம் கண்டுபிடிக்கப்படவில்லை. உம் அதனால இப்ப விஞ்ஞான வளர்ச்சியில எங்க இருக்கிறான் சித்திரகுப்தன் தேடி பார்த்தா எந்த லோகத்திலும் இல்லை. ஆஹ் இருக்கிறது ஒரே லோகம் பூலோகம். அந்த ஆஹ் பூலோகத்தை ஆண்டு கொண்ட தெய்வீகம், அது சுத்த வெளி என்ற தெய்வீகம், அது எல்லாவற்றையும் இணைத்து அணைத்து இயக்கிக் ஆஹ் கொண்டிருக்கிறது என்ற உம் விஞ்ஞானபூர்வ விளக்கம் கொடுத்தவர் வேதாத்ரி மகரிஷி. அதுக்காக அந்த பழச குறை சொல்ல, அந்த ஆஹ் காலத்துல மக்களை நல்வழிப்படுத்தினார்கள், அதுக்காக அதெல்லாம் உருவாக்குனாங்க. ஆஹ் விளக்கம் கொடுக்கிறார் வேதாத்ரி மகரிஷி. ஆஹ் கேக்குதா? கேக்குதுங்கய்யா, சித் என்றால் புரியுது. உயிர். இருங்க. ஆஹ் சித் என்றால் உயிர், குப்தம் என்றால் நான் பேசுறத கேட்கவே மாட்டீங்க. பேசினே இருந்தா எப்படி கேட்கும்? கேக்குறேன். நான் பேசலங்கய்யா, நீங்க பேசுறத நான் கேக்குறேன். இதுதான்மா. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்கும். சித் ஆஹ் என்றால் உயிர், சித் என்றால் உயிர், குப்தம் என்றால் ரகசியம், அத்துணை ரகசியமும் உன்னுடைய ஆன்மா என்ற உயிரில் பதிவு செய்யப்படுகிறது என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. அப்புறம் எங்க சித்த ஆஹ் ஆஹ் கதாபாத்திரம் உம் நரகம் என்றால் எங்க அப்படின்னா, நரகம்னு தனியா உலகம் கிடையாதப்பா. ஆஹ் இப்ப டிபார்ட்மெண்ட் 1 மணி நேரம் பேசணும், 2 மணி நேரம் பேசணும்னா உங்களுக்கு நரகம், ஆஹ் எனக்கு சொர்க்கம். நான் மணிக்கணக்கில் இல்ல, ஒரு நாளெல்லாம் பேசிட்டு இருப்பேன் நானு. ஆஹ் வேதாத்ரி மகரிஷி நரன் என்றால் மனிதன், அவன் அகம் என்றால் உள்ளம், அவன் உள்ளம் வேதனைப்படுகிறது என்று சொன்னால் அதுவே நரகம். உம் சொர்க்கம் என்றால் சுவர் என்றால் விண்ணு, உயிர் உங்களுக்குள்ளேயும் விண்ணு தான் உயிரா இருக்குது, எனக்குள்ளேயும் விண்ணு தான் உயிராக இருக்கிறது. அந்த விண் உயிராக பெற்ற உங்களுக்கு ஒரு துன்பம், அந்த துன்பத்தை நான் போக்குகிறேன் என்றால் நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள், நானும் சந்தோஷப்படுகிறேன். இதுதான் சொர்க்கம். ஆஹ் கற்பனை கதாபாத்திரம்லாம் அந்த காலத்துல நம்மளை பயமுறுத்தி நல்வழிப்படுத்துவதற்காக உருவாக்கினார்கள். குறையெல்லாம் சொல்லல வேதாத்ரி மகரிஷி. ஆஹ் நிஜம்தான்யா. இப்பவும் என் பேர் இருக்குதான்னு நல்லா தேடிக்கிட்டு இருக்க கூடாது. அவனும் இல்லை, அவன் புக்கும் கிடையாது, அக்கௌண்ட்ஸ் புக்கும் கிடையாது, எல்லாம் நமக்குள்ளேயே ரெக்கார்ட் ஆகுதுன்னு தருமாங்க. ஆஹ் நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். விளக்கம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லி ஆகணும். ஆஹ் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க வாழ்க நன்றிங்கம்மா. வளம். கொஞ்சம் இந்த ஏதோ நெட்வொர்க் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க ஐயா, அதனாலதான் கொஞ்சம் கிளியரா, இப்ப நீங்க பேசுறதுமே கிளியரா எனக்கு கேட்கலைங்க ஐயா, என்னன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பாக்குறீங்களாங்க ஐயா? கொஞ்சம் கரகரன்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஆ இப்போ ஓகேங்க ஐயா. ஓகே. அடுத்த அன்பராக ஜெயக்குமரன் ஐயா அவர்கள் பேசலாங்க ஐயா, அன்மியூட் செய்து. ஜெயக்குமரன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன்மா. நான் பேசுறது கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க ஐயா, பேசுங்க. ஐயா, நான் ஆற்காடு மன்றத்துல இருந்து பேசுறேன் ஐயா. உங்களை நான் 2-3 டைம் சந்திச்சிருக்கேன். உங்களோட செஷன்னாலே பாடல், கவி, நகைச்சுவை எல்லாமே இருந்தது. முதல் முறையா நான் இந்த ஜூம் ப்ரோ ட்ரைனிங்ல கலந்துருக்கேன். அதுவும் மட்டும் இல்லாம நேற்றுக்கு எனக்கு தாக்கப்பட்ட விதம், இந்த நான் ஓப்பன் பண்ணோன்னே உங்களோட டாபிக் வந்தது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அதை பத்தியே நான் இந்த இடத்துல கேட்கணும். 2 விதமான கேள்வி ஐயா. ஐயா நமக்கு மகரிஷி ஐயா அகத்தாய்வுல எண்ணமாராய்தல், ஆசை செய்து வைத்தல், சினம் தவிர்த்தல நான் என் நோட்லயே மகிழ்ச்சி மேம்பாடுன்னு தான் எழுதி வச்சிருப்பேன். அதை அந்த வார்த்தையை பயன்படுத்த வேணாண்டு மகிழ்ச்சி மேம்பாடு, கவலை ஒழித்தல், இதை நம்ம தினமும் செய்யணுமா, இல்ல அதுக்கு ஒரு டூரேஷன் வைக்கணுமா, இல்ல அது ஏற்படுறப்பதான் அதை செய்யணுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐயா. 2வது கொஸ்டின், நம்ம ஆண் பெண் சமம், அதுவும் நம்ம மனைவி இன்னும் நம்ம உயர்ந்ததாகவும்
நமக்கு நமக்கு ஈக்குவலாகவும் நடத்தணுன்ற வர்றப்போ ஆஹ் என்னை சார்ந்த உறவு, அந்த உறவு வந்து என்ன மதிக்கிறாங்க, அவங்கள மதிக்கலன்றப்போ அதை நம்ம வந்து ஒரு இன்றைய காலகட்டத்தில் உறவு முறை தூரமாக நம்ம டிராவலில் இருக்கிறதுனால ஃபோனில் எதையுமே நான் வந்து தொடர்பு கொள்ள மாட்டேன். அதை வந்து தள்ளி போட்டு பார்க்குறப்ப பேசிப்போன்னு தள்ளி போட்டுட்டே இருந்த விஷயம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகும் அந்த உறவு வந்து நம்மகிட்ட பேசலன்ற இருக்கிறப்போ நம்ம மனைவிக்காக அதை பேச வேண்டிய சூழல் வருது ஐயா. அப்போ நான் வந்து நம்ம மனைவியையும் நம்ம இதுல கொண்டு வந்துட்டா ஓகே தான் அப்படின்னு கடந்துட்டாலும் அந்த தருணத்துல அந்த சினத்தை வந்து நம்ம எப்படி ஐயா தவிர்த்துட்டு போறது? ஏன்னா இங்க தவிர்த்தோம்னா இவங்களை விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிருது. அந்த டயத்தையும் நம்ம ஃபோன் வேணாம் நேர்ல பேசிடலான்னு நேர்ல போறப்போ அந்த கூடுதல் டைம் வந்து நமக்கு கொண்டு போய் குமுலேட்டிவ் ஆக்கிறது. இப்ப அதை நம்ம எப்படி எங்கய்யா தவிர்க்கிறதுன்னு வேற ஒண்ணும் இல்லைங்க. அனைவரும் அனைவருமே தெய்வம் தான் அப்படின்றத எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு பாக்குறவங்களை எல்லாம் நமக்கு ஈக்குவல், அவங்களும் ஒரு உருவ மாற்றம், அவ்வளவுதான், அவங்களும் தெய்வம் தான் போகுது. பட் நமக்கு நம்மளோட மனைவி அப்படின்றப்போ வர்றப்ப மட்டும் அந்த இதை ஏத்துக்க முடியல. நன்றி ஐயா. சொல்லுங்க ஐயா. சொல்ற மாதிரி அந்த சினம் வரும்போதுதான் தற்சோதனை, மற்ற நேரத்துல அந்த மாதிரி வாய்ப்பு சூழ்நிலை ஏற்படும் போதுதான் இந்த பயிற்சி செய்யணுமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். மகேஷ் சொல்றாங்க, ஷனம் ஷனம் மனம் மாறும். ஷனம் ஷனம்னா நாங்க வினாடிக்கு வினாடி மனம் வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் ஷனம் ஷனம் தற்சோதனை பயிற்சி அவசியம் தேவை. அதை செய்து விட்டோம் என்று சொன்னால் மனைவிக்காகவே உறவினருக்காகவே அப்படியெல்லாம் கிடையாது, எல்லோரையும் ஒரு நிலை சமநோக்கு பார்வையில் பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் வந்துவிடும் என்பதனால் எந்நேரமும் தற்சோதனை. நேரம் இல்லை சார், அதெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அன்றாடம் உறங்க போகும் முன் அரை மணி நேரம் தற்சோதனை பயிற்சி செய்துவிட்டு உறங்கினால் எல்லா மேட்டரும் அன்னைக்கு நடந்த ஒவ்வாத உணர்ச்சிகளை கூட சமநிலைக்கு கொண்டு வந்தோம். அந்த நேரத்தில் தான் நடக்காதுங்க. அதனால டெய்லி பண்ண ஒரு சின்ன விஷயம், ஏன்னா சுமை குறையும். அதனால மொத்தத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு தற்சோதனை பண்றதை விட இன்றைய நிகழ்ச்சிகள் காலையிலிருந்து இரவு தூங்க போகும் வரைக்கும் நான் நடத்தியது சிலருக்கு மனத்துக்கு ஒவ்வாமையாக இருந்தது. அவர்களை நினைத்து வாழ்த்தி வாழ்த்தி அவர்களுக்கும் எனக்கும் ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்திவிட்டு படுக்கிற நாளை காலை அவரை சந்திக்கும் போது மனமோந்த வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு சந்திப்பேன், பழைய காயம் இல்லாமல். நமக்கு தான் சார் இது எல்லாம். சரிங்களா? சரிங்க ஐயா. வாய்ப்பு கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் நீங்க உலகத்துக்கு போகிறதுக்கு முன்னா அன்றைய விஷயங்களை பண்ணோம்னா சுமை குறையும். ஒரு வார்த்தை ஒரு முறை தற்சோதனை பண்ணோம்னா சுமை கூடும். ஓகே, சரிங்க ஐயா. நல்லது. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து மேன்கிராவ விக்கி ஸ்கை அன்மியூட் செய்து உங்களுடைய பெயர் ஊர் சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. என்னுடைய பேர் அருள்நிதி பார்த்தசாரதி. மெல்போர்ன் ஆஸ்திரேலியா மன்றத்துல இருந்து பேசுறேன். ரொம்ப சிறப்பான உரைங்க ஐயா. எல்லாமே வந்து அவசியமான உரை. மீண்டும் ஞாபகப்படுத்திருக்கீங்க அகத்தாய்வு பயிற்சிகளாக. மெய்யன்பர்கள், அடிப்படை பயிற்சி எடுத்த அன்பர்கள் முதற்கொண்டு ஆசிரியர்கள் வரை எல்லோருக்கும் அவசியமான ஒரு தலைப்பு. கேள்விகள் எதுவும் இல்லை ஐயா. மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய அனுபவம் என்னன்னா வந்து நான் எல்லாரும் சினம் தவிர்த்தல்ல வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்தனா நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம அருட்தந்தை என்ன சொல்லி இருக்கிறாங்க அதுல ஒரு வைராகியம் எடுத்துக்கிட்டனா நிச்சயமா அருட்தந்தை அவர்கள் வந்து சினம் தவிர்த்தல்ல வந்து நம்ம மேம்படுத்தி கூட்டுட்டு போவோங்கிறதுல வந்து ஒரு அனுபவம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. கேள்விகள் எதுவும் இல்லை. நன்றிங்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். கேள்வி கேட்கக்கூடிய அன்பர்கள் யாராவது இருந்தா கேட்கலாம். 2-3 நிமிடங்கள் நமக்கு நேரம் இருக்கு. இப்ப கேக்குதாமா? சரியா? இப்ப கேக்குதுங்க ஐயா. ஓகே.
கவிதா அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து பேசலாம். ஐயா கிட்ட கேள்வி கேளுங்கம்மா. முதல்ல எனக்கு பேசும்போது டவரே வரலம்மா. சரிங்கம்மா. ஐயா பேசும்போது அந்த சரி சித்திரகுப்தர் கதை சொன்னாருங்க, அது கேட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் நரகம் சொர்க்கம் பத்தி சொன்னாருங்க, அது சுத்தமா கேட்கல எனக்கு. சரி, அவர் பேசிட்டே இருந்தாரா, நான் எப்படி கேக்குறதுன்னு விட்டுட்டேங்க. சரி, உங்க அது கேள்வி இப்போ மீண்டும் என்ன சொல்லுங்கம்மா. வாழ்க அம்மா, வளமுடன். அந்த நரகம் சொர்க்கம் பத்தி நிஜமா அந்த கதைகள் எல்லாம் இருக்கு, அது நிஜமா, அது எப்படின்ட்டு கேட்கலான்ட்டு கேட்டேம்மா. ஆமா, ஐயா அந்த காலத்தில் அறிவு போதிய வளர்ச்சி இல்ல. ஒண்ணு இல்ல, சின்ன உதாரணம் சொல்றேன். என் பேரங்கிட்ட முருகன் மயில் மீது ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உங்களது வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க ஐயா. என்னுடைய கொஞ்சம் வாய்ஸ் கரெக்டா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கோபால் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. பக்கத்துல எலக்ட்ரானிக் டிவைஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஏதாவது ஸ்பீக்கர் ஏதாவது ஆடியோ கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப கிளியரா இருக்குங்க ஐயா. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். கவிதாமா ஐயா சொல்லுவாங்க, கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அறிவு போதிய வளர்ச்சி பெறாத காலம், வளர்ச்சி பெறாத காலம், முடியாத காலம், வேதாந்திர அனைத்து முன்னேற்றம் அடைந்துள்ளது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்கலங்க ஐயா. சரிங்கம்மா. ஆமா, வாழ்க வளமுடன். ஏதோ ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குங்கம்மா. ஐயா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலகட்டத்துல வந்து அந்த விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் இல்ல. நம்ம கதை புராணங்கள் மூலமாக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்ல முடியும். இன்னைக்கெல்லாம் வேதாத்திரியம் வந்து வளர்ச்சி பெற்ற நிலையில நாம அது உண்மை நிலை உணர்ந்து எதுக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத புரிந்து நம்ம இதுக்கான பயிற்சி எடுத்து செயல்படும் போது இந்த சனித்தவத்திற்கான இந்த பயிற்சி எல்லாம் வந்து அன்றைய காலகட்டத்துல இவ்வளவு சிறப்பாலாம் வடிவமைத்து கொடுக்கப்படல. ஒரு கதைகள் புராணங்கள் பயமுறுத்துறது, நர்க்கம் சொர்க்கம் அப்படியெல்லாம் தான் சொல்லியிருந்தாங்க. சோ இதுக்கெல்லாம் விளக்கம் தெரிந்துகிட்டு இன்னைக்கு வேதாத்திரிய அருட்தந்தை அவர்கள் மூலமாக நாம அதனுடைய விளக்கத்தை பெற்று நாம் இன்னைக்கு வாழ்வை வந்து மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு அவ்வளவுதான் கேட்டது. ஐயா வாழ்க வளமுடன். வாய்ஸ் வந்து கேட்கலீங்க ஐயா, சுத்தமா கேட்கலீங்க ஐயா. நிகழ்ச்சியை நிறைவு செய்து போமாங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.